சூர்யா, இவ இருக்கானே கொஞ்சம் என்ன மாதிரி. ஆனா இவ அண்ணன் அந்த அரை டிக்கெட் பிரபு பையன் இருக்கானே, பொண்ணா நம்பர் கஞ்ச பையன். கரெக்ட் அங்கிள், இவகிட்ட நான் அதை தான் சொன்னேன். சேம் சரக்கு சேம் தாட். சூர்யா, அந்த பையன் உன்கிட்ட மட்டும்தான் சண்டை போடுறான்னு பாத்தியா? அவன் எல்லார்கிட்டயுமே சண்டை போடுவான். என்ன சித்தப்பான்னு மதிக்கிறதே இல்ல. என் அண்ணனை கூட போனா போகுதுன்னு விட்டுறலாம். ஆனா அவன் ரொம்ப டேஞ்சரானவன். ஆனா அவன் என்ன வில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தான் எங்க மொத்த குடும்பத்துக்கு வில்லன். கரெக்ட் அங்கிள், எனக்கும் அவனே தான் வில்லன். போதும். எஸ், என்ஜாய் என்ஜாய். கம் ஆன் அங்கிள். அவன் கூட நான் ஒன்னா உட்காந்து சமபந்தி விருந்து சாப்பிடணுமா? அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. நடக்கும் அத்தை, கண்டிப்பா நடக்கும். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நமக்கு சாதகமா தான் நடந்திருக்கு. இனிமே நமக்கு நடக்கிறதும் சாதகமா தான் நடக்கும். டான்ஸ் போட்டி முடிஞ்சதும் இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னு உங்க புள்ள கண்டிஷனா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ நகை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே தான் இருந்தாகணும். சமபந்தி விருந்துல கலந்துகிட்டே ஆகணும். அதுல உங்க புள்ளையும் என் சின்ன மாமனாரும் கண்டிப்பா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க அத்தை. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் சொல்ற. ஆனா எனக்கு தான் இது நடக்குமான்னு சந்தேகமாவே இருக்கு. பிரச்சனைக்கு பயந்தா சந்தேகமா தான் இருக்கும். தெய்வத்தை நம்பினா சந்தேகமே வராதத்த. நம்மளால முடிவு செய்ய முடியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் நான் தெய்வத்தோட கையில விட்டுருவேன். அந்த தெய்வம் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சிரும். இங்க பாருங்க அத்தை, நீங்க வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஆதர, வாங்க நந்தினி. ஒரு விஷயம் ஆதர. சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, சூர்யா சார் பேசினதுக்காக நான் உங்ககிட்டயும் பிரபு அண்ணன் கிட்டயும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நந்தினி இது? சூர்யா அண்ணா ஒன்னும் தப்பா எதுவும் பேசலையே, அப்புறம் எதுக்காக நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல ஆதர, கோவில்ல அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு சூர்யா சார் பிரபு அண்ணன் கிட்ட கோவப்பட்டது எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான். நீங்க வேறங்க. நானே அவர்கிட்ட அந்த ஐஸ் பெட்டியை தள்ளிட்டு வராதீங்க, விட்டுருங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். அவரு என் பேச்சு கேட்காம தள்ளிட்டு வந்துட்டே இருந்தாரு. கடைசியில பிரச்சனையே வேற மாதிரி ஆயிடுச்சு. திருட்டு பழைய சுமந்துகிட்டு இப்ப நின்னுட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கே தவிர சூர்யா அண்ணன் கோவப்பட்டதுல நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல நந்தினி. இங்க பாருங்க, நீங்களும் ஏதாவது நினைச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயோ, நீங்க தப்பா எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கேளுங்க. இல்ல, உங்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறதுக்கே பிரபு அண்ணா அத்தனை தடவை யோசிக்கிறாரே. இப்படி எல்லாத்துக்கும் செலவு பண்ண யோசிக்கிற ஒருத்தர் கூட குடும்பம் நடத்துறது கஷ்டமா இல்லையா? என்ன ஆதர, கோச்சுக்கிட்டீங்களா? இல்ல நந்தினி, உங்களுக்கு என்னோட பதில எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நந்தினி, நாம செலவை பொத்தாம் பொதுவா சொன்னாலும் செலவை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு தேவைக்கு செலவு பண்றது, இன்னொன்னு ஆடம்பரத்துக்கு செலவு பண்றது. இதுல தேவைக்காக செலவு பண்றது ஒரு பொருள் வேணுங்கிறதுக்காக பண்றது. ஆடம்பரத்துக்காக செலவு பண்றது அந்த பொருள் நமக்கு வேணானாலும் பண்றது. இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறவங்களால என் ஹஸ்பண்டையும் புரிஞ்சுக்க முடியும். நானும் என் ஹஸ்பண்ட முதல்ல தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். அவரை சரியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா,